ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பரோட்டா தான். முத நாள் நைட்டே மாவு பனிஞ்சு பேடா போட்டு எண்ணெயில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ காலையில் எந்திரிச்சு ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து எடுத்துட்டோம்னா தட்டி போட ஈஸியாக இருக்கும். அண்ட் காலையில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா? அதனால தான் ஃபைசனுக்கு வந்து பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி கொடுத்தா தான் பிடிக்கும், வராத ரைஸை விட. ஸோ அதனால அவனுக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம அம்மாவும் நமக்கு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ சம்டைம் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் திரும்ப அப்படியே கொண்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் அம்மா திட்டுவாங்க, அப்போ தெரியாது எனக்கு ஏன் திட்டுறாங்க, சாப்பாடு என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். பட் இப்போ நம்ம அவங்க சூசன் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது ஸோ நம்ம சாப்பிடாம வரது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒன்று பார்த்து நானும் ஃபைசனுக்கு பண்ணுவேன். என்னோட மேக்ஸிமம் ஹாப்பினஸே ஃபைசனோட லஞ்ச் பாக்ஸ் காலியாக இருக்கும் போது தான். அது மட்டும் இருந்தாலே போதும், எனக்கு அந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபைசன் ஸ்கூலுக்கு போய் விடுறதுக்காக கிளம்பிட்டேன். ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணும்போது கேட்குற மொதல் கேள்வி ஃபைசன் ஃபுல்லாக சாப்பிட்டியா அப்படிங்கிறது தான். அன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பரோட்டா எம்டி சால்னா பண்ணியிருந்தேன். ஸோ அது சாப்பிட்டுட்டோம். அண்ட் தென் லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 3 o'clock போல் ஃபைசனுக்கு ஸ்கூல் விடுவாங்க. ஸோ ஃபைசனை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.